ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல மொறுன்னு இன்றைக்கி ஒரு மல்டிகிரெயின் தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கேரட் சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான இன்றைக்கி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம மல்டிகிரெயின் தோசையும் கேரட் சட்னியும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம தோசை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து 1/4 கப்பை விட கம்மியான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து கம்மியான அளவு தாங்க சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. எல்லாமே எடுத்தாச்சு. நல்லா ஒரு தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம், 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம். ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம திரும்ப பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு வேர்க்கடலை, பச்சைப்பயிறு எல்லாமே நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கலாங்க. இதே தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி அரைப்பீங்க அப்படின்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். முதல்ல பாதி அளவுக்கு பருப்பு அரிசி எல்லாமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க, வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் முதல்ல 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். அதில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், லைட்டாக சின்னதாக திருன்னு இருக்கிற பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து 2வது பேட்ச் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து 3வது பேட்சும் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. மீதி மிக்ஸி ஜார் அலம்பிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து மொத்தத்துக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 2.5லேருந்து 2.25 கப் அளவு எனக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு மாவு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு தோசை ஊற்றும் போது நல்ல கலராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த தோசைக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். 2 கேரட் எடுத்துருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கேரட் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வரும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல கடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. பாதி அளவுக்கு நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கலைன்னா பூண்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பருப்புலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகா, 5லேருந்து 6 வரமிளகா சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம்லாம் இருக்காதுங்க, நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். வரமிளகா சேர்த்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறம் மாறக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல, அந்த பக்குவத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த கேரட் சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, நம்ம இந்த மாதிரி மல்டிகிரெயின் தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து தக்காளி கட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லாவே வதங்கி வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நிறம் மாறாமல் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேரட் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக தோல் சுருங்கின உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதே ஹீட்லேயே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அப்படியே அரைச்சி தாளிக்க வேண்டியதாங்க. நமக்கு கேரட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு அடுப்பில் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும், பேனில் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க. ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மல்டிகிரெயின் தோசைக்கும் இந்த கேரட் சட்னிக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, 2-3 கிள்ளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம சட்னியில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு சட்னி சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நமக்கு நல்லாவே ஊறிடுச்சுங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கரண்டி மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா தோசை ஊற்றிக்கலாம். நல்லா அழகாக பட்டு எடுக்க வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்து ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நம்ம தோசையும் கேரட் சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போ நல்லா தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனையும் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு இஞ்சி ஃப்ளேவர், மிளகு ஜீரக வாசனை, வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேங்க. எந்த அளவுக்கு நமக்கு மெலிசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம்தாங்க. இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா நீங்கள் உப்பு சேர்க்காமல் மாவு அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான போது உப்பு சேர்த்துட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா மாவு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு டேஸ்டியான நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான மல்டிகிரெயின் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கேரட் சட்னியும் நல்லா கலர்ஃபுல்லாக, காரம்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியே சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம், இந்த மாதிரி மல்டிகிரெயின் தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் சட்னியும் எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா மொறுன்னு நல்ல ஒரு டேஸ்டியான லைட்டாக ஒரு பச்சை பயிறு வாசனை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது.
என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.